அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் முதியவர்களுக்கு இருக்கும் அற்புதமான சலுகைகள் இது பலருக்கும் தெரியாது. வயது முதிர்வு எப்போதும் ஒரு குறைபாடாகவே கருதப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பின்னர் அவர்கள் மற்றவர்களை சார்ந்து வாழும் நிலை உருவாகிறது. அத்தகைய சூழலை தவிர்க்கும் வகையில் மத்திய அரசு மூத்த குடிமக்களுக்கு அசத்தலான திட்டங்களை வழிவகுத்துள்ளது. அதிக வட்டி விகிதம். வங்கிகள் மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி வழங்கப்படுகிறது. பிக்ஸட் டெபாசிட்கள், சேவிங்ஸ் அக்கவுண்ட் உள்ளிட்ட பலவற்றிற்கும் பிற மக்களுக்கு வழங்கப்படுவதை விட அதிக வட்டி மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படுகிறது. உதாரணமாக, மூத்த குடிமக்களுக்கு பிக்ஸட் டெபாசிட்டில் பொது வாடிக்கையாளர்களை விட 0.25% முதல் 0.75% வரை அதிக வட்டி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் மூத்த குடிமக்களுக்கு அவர்களது சேவிங்ஸில் அதிக அளவிலான பணத்தினை சேமிக்க முடியும். வருமான வரி சலுகை. மூத்த குடிமக்களுக்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. 60 முதல் 80 வயதுடைய தனிநபர்களுக்கு வரி விலக்கு வரம்பு 3 லட்சமாகவும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 5 லட்சமாகவும் உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. ஓய்வூதிய திட்டங்கள். மூத்த குடிமக்களுக்கு ஓய்வூதியம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது. வயதான காலத்தில் அவர்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு இந்த ஓய்வூதிய திட்டங்கள் மிகவும் உதவியாக உள்ளன. அதற்காக மத்திய அரசு மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் போன்ற திட்டங்களை அறிவித்து ஓய்வு காலத்தில் வருமானத்தை உறுதி செய்கின்றன. டோர் ஸ்டெப் வங்கி வசதிகள். ரிசர்வ் வங்கியின் உத்தரவின்படி வங்கிகள் வீட்டின் வாயிலுக்கே வந்து மூத்த குடிமக்களுக்கான சேவைகளை வழங்குகின்றன. 69 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு KYC, பண பரிவர்த்தனை மற்றும் பண எடுத்தல் போன்ற அத்தியாவசிய சேவைகள் கிடைப்பதை உறுதிப்படுத்த சில விதிகளையும் ரிசர்வ் வங்கி வகுத்துள்ளது. சுகாதார காப்பீடு. வயது அதிகரிக்க உடலில் நோய்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கவே செய்கின்றன. அத்தகைய நிலையில் மூத்த குடிமக்கள் அவர்களது மருத்துவ சிகிச்சைக்காக மத்திய அரசு பல சுகாதார காப்பீட்டு திட்டங்கள் வழங்கியுள்ளது. பொது போக்குவரத்து. மூத்த குடிமக்கள் சிரமம் இல்லாமல் பயணிக்க போக்குவரத்தில் கட்டண சலுகையை வழங்கப்படுகிறது. அரசு பேருந்தில் பயணிக்க கட்டண சலுகை முதல் இலவச பயணம் வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் பாதி கட்டணத்தில் பயண டிக்கெட் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சொத்து வரியிலிருந்து விலக்கு. இந்தியாவில் உள்ள சில பகுதிகளில் மூத்த குடிமக்களுக்கு சொத்து வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.